சீலா மீன் தான் இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க நல்லா இருக்கா என்னன்ட்டு. வேற எதுவும் மீன் எந்த மீன் இல்லையா? வேற எதுவும் இல்லை, சீலா மீன் தான் இதான் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி பாருங்க எப்படி இருக்கு. இது நல்லா தாண்டே இருக்கும், வேற எதுவும் மீன் பெரும் மீனெல்லாம் இல்லை. இது நல்லா இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும், வறுத்துக்கலாம் நல்லா தான் இருக்கும். வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதாங்க, இந்த மீன் தான் வறுத்து இன்னைக்கு குழம்பு வச்சிட வேண்டியது தான். அதான் சீலா மீன். அதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவோம். சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு குழம்பு வச்சுட்டு வறுத்துடலாம். மீனை இப்போ வந்து மீனெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மீனை சுத்தம் பண்ணிடுறேன். கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கலாம், அருவாமனையில் வேணாலும் அரிஞ்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அருவாமனையில் வச்சு இதெல்லாம் அரிஞ்சிக்கலாம், சுத்தம் பண்ணிடலாம். நல்லா ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுமாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்படி அரிஞ்சிட்டு இப்படி எடுத்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. அப்புறமா பீஸ் போட்டுக்குவோம் கழுவிட்டு. வச்சு இந்த கல்லை வச்சு தேய்ச்சி எடுத்துக்குவோம். இப்படி தேய்ச்சோம்னா கல்லில் பிளானெல்லாம் போயிடும். காக்காவை பார்த்தே ரொம்ப நாளாக தேய்ச்சி இந்த பாருங்க வெள்ளை வெள்ளைன்னு எடுத்துகிட்டு பாருங்க. இந்தமாரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டு பீஸ் போட்டுக்குவோம். காக்கா உண்மையிலே இப்போ 4 நாளாக தான் தம்பி நிற்கிது. கூப்பிட்டு பார்த்துட்டு காக்காயே வர்றதே இல்லை. எங்கேயாவது கூப்பிட்டோம்னா சத்தம் கேட்கும்ல, சத்தமாக இல்லை பாப்பா. இருக்க மாட்டோம். 2-3 நாளாக தான் பாப்பா நிற்கி. 4 காக்காயை கூப்பிட்டு பார்த்துட்டு மாட்டுக்கிட்ட தான் வச்சு விழுங்குறது. கோயிலில் நடக்கும்ல, கரெக்டாக சொல்லிடுவாங்க. காக்கா இப்போ தான் நான் 4 நாளாக தான் நான் காக்காவே பார்த்துருக்கேன். கஜா புயலுக்கு அப்புறம் இப்போ தான் காக்காவே பார்த்தேன். உண்மையிலேயே காக்கா அழிஞ்சிட்டு. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கையால் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன். இதை இப்போ ஊற வச்சுருவேன். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ மீன் பெசரி வச்சிடலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ வறுக்கிறதுக்கு நம்ம பெசரி வச்சிடலாம். அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். அப்புறம் ஒரு தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். நான் தேங்காயெலாம் போட மாட்டேன். தேங்காயெலாம் ரொம்ப சேர்த்து விடாதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் தேங்காயை ரொம்ப எதுக்குமே சேர்க்கறது கிடையாது. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்குவோம். கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து மிளகாய், மல்லி, மஞ்சள்தூள், மஞ்சள், சோம்பு, ஜீரகம் எல்லாமே கலந்து அரைக்கிறது. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே கலந்து குழம்புக்கு அரைக்கிற மிளகாத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து பெசரி வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டு நம்ம வறுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோம். ஊறலாம். மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், மீன் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ மீன் எடுத்து வறுக்க வச்சுக்கிட்டு ஜூஸாக எடுத்து வச்சுருவோம். இப்போ மீன் குழம்புக்கு புளியை கரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்த மிளகாத்தூள், அதை நல்லா பெரிய ஸ்பூனாலாம் வச்சுருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நாங்கள்னா 7-8 பேர் இருக்கோம், அதுக்கு நான் குழம்பு வைக்கிறேன். நீங்கள் 4 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வச்சுக்கோங்க. மீனுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வச்சுக்க வேண்டியது. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்.
தேவையான அளவு உப்பு கையால் ஒரு பிடி போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி விட்டுடலாம். தேங்காய் எல்லாம் இல்லாமல் இந்தமாரி தான் குழம்பு வைப்போம். மீன் குழம்பு, புளி குழம்பு, எந்த குழம்பு வைக்கோமே தேங்காய் சேர்க்க மாட்டோம். கறி குழம்புக்கு மட்டும்தான் தேங்காய் சேர்த்துக்கிறது. மற்ற எந்த குழம்புக்கும் நாங்கள் தேங்காய் சேர்த்து வைக்க மாட்டோம். சும்மா தான் வைப்போம். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். தேங்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை, அதனால் தேங்காயும் சேர்க்குறது. இப்போ குழம்பு மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். அது தட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது போடலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் எந்த அளவுக்கு போடுற மாதிரி வெந்தயம் கொஞ்சம் பொடியாக போட்டுக்கலாம். அப்போ நல்லா ரசமாக இருக்கும். வெந்தயம் கலந்து வந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு கொஞ்சோண்டு அதோட 2 கப்பு கருவேப்பிலையும் போட்டாச்சு. கரைச்சி வச்சு குழம்பு எடுத்து அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சோன்னா மீன் போட்டுக்குவோம். குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ மீனெல்லாம் போட்டுருவோம். இப்போ கூட மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காயும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு கொல்லையில் உள்ள மாங்காயும் போட்டுக்கணும். கொதிச்சோன்னா நம்ம இறக்கிடுவோம். நம்ம நல்லா கொதித்த பிறகு நம்ம இறக்கிக்குவோம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. மீன் குழம்பை போய் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுவோம். அவ்வளோதான், சாப்பிட போவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.